சுவையான ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 50 கிராம், திராட்சை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு நல்லா. இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ ரவையை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. நெய் சேர்த்து வறுத்துட்டோம். ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 நிமிஷம் நெய் போட்டு வறுத்துக்கலாம். பால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். பால் சூடு இருக்கட்டும். காய்ச்சின பால் தான், கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இதில் 1/2 கிலோ ரவைக்கு நான் 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது ஒரு 4 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு போட்டு மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பால் சேர்த்து, பாலும் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு போயிருந்தா அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும். சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது நல்லா டைட்டாக பிடிக்கும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிடுங்க. பால் ஒரு 50 மில்லி ஊற்றினா போதும். ஏன்னா அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. சர்க்கரை பொடி பண்ணி போட்டுக்கிறதுனால சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதுவே நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்னால் ஒரு கையில் பிடிக்க முடியல. ஃபோன் ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் பிடிக்கிறப்போ அது ஷேப் வரல. 2 கையிலையும் சேர்த்து பிடிச்சோம்னா அழகாக உருண்டையாக நல்லா வரும். ஒரு கையில் பிடிக்கிறதுனால எனக்கு அந்த உருண்டையான ஷேப் வரல. சுவையான ரவா லட்டு ரெடி. இது ஸ்கூல் விட்டு வர சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிடுவாங்க. கடையில் இருக்கிற பலகாரம் வாங்கி தரத்துக்கு பதிலாக நம்ம கையாலே பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் நல்லா மெமரியில் பதியும். ஏன்னா என் பசங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுக்குறப்ப தான் இன்னமும் பெரியவங்களானதுக்கப்புறமும் சொல்லிகிட்ருப்பாங்க, அம்மா நீ இது செஞ்சு தருவ, நீ அதை செஞ்சு தருவ, இப்போல்லாம் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி
அவங்க மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சிரும். கொஞ்சம் மெனக்கிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்க உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்க மனசில் என்றைக்கும் நம்ம நிறைஞ்சிருக்கலாம். ஒரு கையில் பிடிக்கிறதுனால எனக்கு பிடிக்க வரல. நீங்கள் 2 கையிலையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா ஷேப் வரும். ஒரு கையில் பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி தான் வருது. சுவையான லட்டு ரெடி. செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.